இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்யக்கூடாது என்று மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட உத்தரவுகளை மத்திய அரசு சமீபத்தில் பிறப்பித்தது. இதனை எதிர்த்து மதுரையை சேர்ந்த செல்வகோமதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் அவர் இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய தடை விதித்து மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவு 1960ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும், மத வழிபாட்டிற்கு பிராணிகளை கொல்ல அனுமதி அளிக்கும் சட்டப்பிரிவு 28ற்கு எதிரானது என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 வழங்கியுள்ள மத சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவை தெரிவு செய்வது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உரிமை என்றும், அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையை பிற சட்டங்களால் தடுக்க இயலாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த உரிமையும் தற்போது பிறப்பிக்கப்பட்ட தடையால் மீறப்படுகிறது என்றும், எனவே இந்த தடையை சட்டவிரோதமானது என்றும் அரசியலமைப்பிற்கு எதிரானது என்றும் அறிவித்து உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. அதுவரை இறைச்சிக்காக மாடுகளை விற்க விதிக்கப்பட்டிருக்கும் தடையை அமல்படுத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை முன்னிறுத்தி மதுரை களிமங்கலத்தைச் சேர்ந்த ஆஷிக் இலாகி பாவா என்பவரும் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்களை அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்ற நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் அமர்வின் முன்பு ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் விளக்கம் அளிக்க போதிய அவகாசம் இல்லை என்றும், 4 வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அதுவரை இடைக்கால தடை விதிக்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார். ஆனால் இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றனர். நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றினால் மட்டுமே அதனை அமல்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், இறைச்சி என்பது பெரும்பாலான மக்களின் உணவு பழக்க வழக்கம் என்றும், அது கலாச்சாரத்தோடு தொடர்பு கொண்டது என்றும் கூறினர். மனுதாரர்களின் கோரிக்கையில் நியாயம் உள்ளது என்று கூறிய நீதிபதிகள், இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட தடையை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த 2017 விதியானது மாநில அரசா மத்திய அரசுக்கான அதிகார வரம்பா என்பதை 4 வாரத்திற்கு பிறகு முடிவு செய்யவும், இதற்கிடையில் 4 வார காலத்திற்கு இந்த விதியை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடையும் விதித்து மத்திய அரசை 4 வார காலத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. 4 வார காலத்திற்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர்.